ஸ்ட்ராங் சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்ப கரண்டா ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ்ல வந்து இண்டெக்ஸ் ஆகிறதா வந்து சொல்றாங்க. இந்த ஜேர்னலோட நேம் வந்து ஜேர்னல் ஆஃப் ஃபார்மசி அண்ட் பயோ அலைட் சயின்சஸ். சில பேர் இந்த ஜேர்னல் வந்து குவார்டைல் 2ல வர்றதா சொல்றாங்க, சில பேர் இந்த ஜேர்னல் வந்து குவார்டைல் 3ல வர்றதா சொல்றாங்க. நம்ம இந்த வீடியோல வந்து இந்த ஜேர்னல் வந்து உண்மையிலே ஸ்கோபஸ் டேட்டாபேஸ், வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ், ஏபிடிசி குவாலிட்டி டெஸ்ட், அதே மாதிரி யூஜிசி கேர் குரூப் 1 குரூப் 2 ஜேர்னலிஸ்ட்ல உண்மையிலே இண்டெக்ஸ் ஆகுதா அப்படிங்கிற செக் பண்ணலாம். இந்த ஜேர்னல்ல நம்மளுடைய வேல்யூபிள் ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுக்கு வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து எவ்வளவு டைம் எடுக்கிறாங்க, அதாவது சப்மிஷன்ல இருந்து அக்செப்டன்ஸ் வரைக்கும், அக்செப்டன்ஸ்ல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும், பப்ளிகேஷன்ல இருந்து இண்டெக்ஸிங் வரைக்கும் பார்க்கலாம். லாஸ்ட் இயர் 2024ல மட்டுமே 850 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்துல வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்காங்க. இந்த ஜேர்னல் வந்து தொடர்ந்து வந்து ஸ்கோபஸ் ஆஸ் வெல் அஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்ல கண்டினியூ ஆகுமா அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஜேர்னலுக்கு ஒரு உண்மையான ஜெனுவினான வெப்சைட் என்னது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ஜேர்னல் ஆஃப் ஃபார்மசி அண்ட் பயோ அலைட் சயின்சஸ் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். சோ இந்த ஜேர்னல் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ஜேர்னலோட நேம் வந்து ஜேர்னல் ஆஃப் ஃபார்மசி அண்ட் பயோ அலைட் சயின்சஸ். அப்படியே நம்ம வந்து கூகுள் சர்ச் கொடுக்கலாம். சோ நமக்கு வந்து சர்ச் ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. சோ ரைட் சைட்ல பார்க்கும்போது பப்ளிஷர் வந்து மெட்னோ பப்ளிகேஷன்ஸ், எடிட்டர் வந்து ஆர்கே கார், டிசிப்ளின் வந்து ஃபார்மசி, ஆன்லைன் ஐஎஸ்என் நம்பர், பிரிண்ட் ஐஎஸ்என் நம்பர் வந்து இருக்கு. சோ நமக்கு கிடைச்ச ஒரே வெப்சைட் வந்து இதுதான், journals.lww.com. ஓகே, சோ கீழே வந்து வேற எந்த டூப்ளிகேட் இல்ல வேற ஆல்டர்னேட் வெப்சைட்ஸ் வந்து பார்க்க முடியல. வேற அதர் இண்டெக்ஸிங் டேட்டாபேசஸ் வந்து இந்த ஜேர்னல் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சோ நம்ம கிராஸ் செக் பண்றதுக்காக வேண்டி நம்ம அந்த doaj.org அந்த வெப்சைட் குள்ள போகலாம். சோ இதுல வந்து வெப்சைட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணா நமக்கு எக்ஸாக்டா அந்த ஃபர்ஸ்ட் சர்ச் ரிசல்ட் வெப்சைட் தான் வந்து காமிக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம வந்து MIAR வெப்சைட்ல வந்து பார்க்கும்போது கண்ட்ரி வந்து இந்தியா அப்படிங்கிறது தெரியுது. சோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். சோ journals.lww.com, அதுக்குள்ள JPBS, ஜேர்னல் ஆஃப் ஃபார்மசி அண்ட் பயோ அலைட் சயின்சஸ். இப்போ கரண்ட் சப்ளிமெண்ட்டும் இருக்கு, கரண்ட் இஷ்யூவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது ரிவ்யூ ஆர்டிகல்ஸ் உடைய டீடைல்ஸ் வந்து பார்க்க முடியுது. இந்த ஜேர்னலுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் செக்ஷன் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணாலும் வந்து பார்க்க முடியல. கரண்ட் இஷ்யூ வந்து வால்யூம் 16 இஷ்யூ நம்பர் 3 ஆஃப் ஜூலை டில் செப்டம்பர் 2024 அப்படின்னு வந்து இருக்கு. ஆக்சுவலா இந்த இஷ்யூ வந்து பார்க்கும்போது ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப குறையவே இருக்கு. இஷ்யூஸ் மட்டும் இல்ல, சப்ளிமெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஆக்சுவலா சப்ளிமெண்ட்ஸ்குள்ள ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்கு. நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னன்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் சப்ளிமெண்ட் குள்ள ஒரு ஆத்தர் வந்து 1 or more ஆர்டிகல்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமே கிடையாது. ஒரு சப்ளிமெண்ட் குள்ள ஒரு ஆத்தர் ஒரு ஆர்டிகல் கான்ட்ரிபியூட் பண்ணா ஓகே, நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா இங்க ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கு. இது ஆக்சுவலா ஜேர்னல் எத்திக்ஸ்கே வந்து கொஞ்சம் அகெயின்ஸ்டா தான் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்க முடியுது. மேபி வந்து கண்ட்ரி வந்து இந்தியானால ஆர்டிகல்ஸ் வந்து இந்தியன் ஆத்தர்ஸ்ல இருந்து நிறைய வந்ததோ என்னவோ தெரியல. பட் இன்டர்நேஷனலிசம் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆத்தர் செக்ஷன்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கோப் ஆஃப் திஸ் ஜேர்னல்ல வந்து பார்மசூட்டிக்கல் சயின்சஸ், பயோடெக்னாலஜி, பயோ அலைட் சயின்சஸ், இந்த மாதிரி ட்ரக் டிஸ்கவரி, இது ரிலேட்டடா வந்து ஆர்டிகல்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நீங்க மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதாவது வந்து பேப்பர் வந்து சப்மிட் பண்றது வந்து review.jow.medno.com. ஸோ அதுக்குள்ள JPBS அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க ஆர்கிட் ஐடி வந்து நீங்க வந்து அசோசியேட் பண்ணணும். டர்னிட்டின் பிளாகியரிசம் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஃபைல்ஸ் வந்து ஜிப் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், ரிவ்யூ ஆர்டிகல்ஸ், ஷார்ட் கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படின்னு வந்து இருக்கு. சோ ஒரிஜினல் ஆர்டிகல் ஆர் ரிவ்யூ ஆர்டிகலுக்கு வந்து 40,000 இந்தியன் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஃபாரின் டாலர்ஸ்ல வந்து பார்க்கும்போது $550 வருது. ஷார்ட் கம்யூனிகேஷன் வந்து 27,500 ஆர் $440. அது வந்து ஒரு 32,000 பக்கத்துல சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி கமெண்ட்ரி, எடிட்டோரியல் அப்படின்னா உங்களுக்கு வந்து 16,500. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். நமக்கு வந்து தேவை வந்து 40,000 இல்ல $550. ஸோ ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த ஜேர்னல் வந்து
Q3 குவார்டைல்ல வந்து வருது. ஸோ Q3 குவார்டைலுக்கு ஏன் இவ்வளோ வந்து ஒரு ஹை ஃபீ அப்படின்னு தெரியல. இது போக 18% ஜிஎஸ்டியும் அவங்க சார்ஜ் பண்றதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து எடிட்டர் இன் சீஃப் வந்து ரூப் கே கார் ஆர்கே கார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. செக்ஷன் எடிட்டர்ஸ், அசோசியேட் எடிட்டர் எல்லாம் இந்த டாப் லெவல் ஆட்கள் வந்து இந்தியா ஆட்களா வந்து இருக்காங்க. இது போக இன்டர்நேஷனல் எடிட்டர்ஸ், ரிவ்யூஸ் வந்து பார்க்க முடியுது. ஒரே ஒரு இஷ்யூ தான், நமக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் இமெயில் ஐடி வந்து இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, இது வந்து ஒரு ஐஎஸ்எஸ்என் நம்பர் வாங்குறதுக்கு இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதை மட்டும்தான் அவங்க மெயின்டைன் பண்ணல. மற்றபடி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியர் கட்டா இருக்கு. ஸோ இந்த ஜேர்னல் வந்து பப்மெட் சென்ட்ரல்ல வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜேர்னலுக்கு ஒரே ஒரு வெப்சைட் இருக்கு. எனிவே நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணலாம். சை இமேகா ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல நம்ம இந்த ஜேர்னல் நேம் சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து கண்ட்ரி வந்து இந்தியா அப்படின்னு தெரியுது. பப்ளிஷர் வந்து வோல்டர்ஸ் க்ளூவர் மெட்னோ பப்ளிகேஷன்ஸ். அதே பப்ளிஷர் நேம் தான் பார்க்க முடியுது. ஹெச்இன்டெக்ஸ் வந்து 54, ஐஎஸ்எஸ்என் நம்பர்ஸ் அதே தான். கவரேஜ் இயர்ஸ் வந்து 2011ல இருந்து 2023 வரைக்கும். எனவே நம்ம ஸ்கோபஸ் வெப்சைட்ல நம்ம கிராஸ் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஹோம் பேஜ் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல் லிங்கை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து லிங்க் வந்து jpbsonline.org. இது போக நமக்கு வந்து journalonweb.com வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஆக்சுவலா இத எத்தனை தடவை ரீலோட் பண்ணாலும் வரமாட்டுக்கு. ஆக்சுவலா இந்த ரெண்டு லிங்க்ஸுமே இன்ஆக்டிவா வந்து இருக்கு. ஸோ சை இமேகா ஜேர்னல் ரேங்க்கு நம்ம ரெக்வஸ்ட் பண்றது இந்த ரெண்டு லிங்க்ஸும் ப்ராப்பரா வந்து அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இவங்க வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க, வேற பெருசா வந்து டிஸ்பிளே பண்ணல. ஸோ இதை வந்து அவங்க வந்து செக் பண்ணணும். ஸ்கோப் ஆஃப் திஸ் ஜேர்னல் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த குவார்டைல் வந்து பார்க்கும்போது ஃபார்மகாலஜி, டாக்ஸிகாலஜி, ஃபார்மக்யூட்டிக்ஸ் இந்த கேட்டகரியில இவங்க Q2 குவார்டைல்ல வர்றதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு 2 இயர், 3 இயர் அண்ட் 5 இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. கமெண்ட் செக்ஷன்ல பெருசா யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. சை இமேகா ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. எனிவே இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் கூடுதலா கிராஸ் செக் பண்றதுக்கு நம்ம scopus.comல சோர்சஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல டைட்டில் இல்ல ஐஎஸ்எஸ்என் வச்சு சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. கவரேஜ் இயர்ஸ் வந்து 2011ல இருந்து 2024 இப்போ கரண்டா வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கு. அதே ஐஎஸ்என் நம்பர் தான். இங்க உங்களுக்கு வியூ ஹோம் பேஜ் அப்படின்னு வந்து இல்ல. பட் எனிவே வேற வழியிலேயே நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் வந்து கோத்ரூ பண்ணும்போது 2024ல 861 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. ஆக்சுவலா இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல பாருங்களேன், 300 to 400 டாக்குமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. திருப்புன்னு 2024ல இப்படி 800 டாக்குமெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு விஷயம் வந்து இல்ல. இப்படியே போயிட்டு இருந்தனா இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல இருக்கும். ஆனா வந்து குவார்டைல் வந்து கம்மியாகும். சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போ 2023ல வந்து 38th percentile வந்து வராங்க. ஸோ 0 to 25, 26 to 50. ஸோ 26 to 50 கேட்டகரியில வர்றதுனால இவங்க Q3 குவார்டைல்ல வராங்க. ஸோ சை இமேகா ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல இந்த ஃபார்மாக்யூட்டிக்கல் கேட்டகரியில அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல முடியும். இவங்க வந்து Q3 குவார்டைல்ல வராங்க. ஸோ எவ்வளவு நாளைக்கு இல்ல எவ்வளவு மந்த்ஸ்க்கு இல்ல எவ்வளவு இயர்ஸ்க்கு இந்த ஜேர்னல் வந்து கண்டினியூ ஆகும்னு கேட்டா இந்த ஜேர்னல் வந்து கண்டினியூ ஆகும். ஆனா கண்டிப்பா இவங்களுடைய குவார்டைல் வந்து குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. Q4 குவார்டைல்ல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆஸ் ரெஸ்பான்சிபிள் ஆதர்ஸ் நீங்க உங்களுடைய பேப்பரை வந்து அலைண்டா, அதாவது தீம் அலைண்டா வந்து சப்மிட் பண்ணுங்க. ஒரு பர்டிகுலர் சப்ளிமெண்ட்குள்ளேயோ இல்ல ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்குள்ளேயோ ஒன்னுக்கும் மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து தயவுசெய்து கான்ட்ரிபியூட் பண்ணாதீங்க. ஒருவேளை 2025ல வந்து 1000 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்துல அவங்க இண்டெக்ஸ் ஆகினா மேபி இந்த ஜேர்னலுக்கு வந்து ப்ராப்ளம் வர நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த ஜேர்னல் நேம வந்து நம்ம வந்து மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட்.clarivate.comல வந்து சர்ச் பண்றோம். ஸோ நம்ம அக்கௌண்ட் வந்து இங்க வந்து லாகின் பண்ணி நம்ம வந்து பார்க்கும்போது இந்த ஜேர்னல் வந்து ESCI எமர்ஜிங் சோர்சஸ் சைடேஷன் இண்டெக்ஸ் கேட்டகரியில வந்து வருது. அதே இன்ஃபர்மேஷன் தான். பப்ளிஷர் வெப்சைட் வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து volterscluwer.com அப்படின்னு வந்து வருது. இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியர் கட்டா இருக்கு. ஜேர்னல் வெப்சைட் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் காமிக்குது. ஸோ இந்த ஜேர்னல் வந்து 2 monthsக்கு ஒருக்கா வந்து பப்ளிஷ் பண்றாங்க. கண்ட்ரி வந்து இந்தியா. நம்ம ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் மேபி 5 till 5.5 months பக்கத்துல டைம் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு ஆர்டிகல் பப்ளிகேஷனுக்கு வந்து DOI டிஜிட்டல் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர் கொடுத்திருக்காங்க. இந்த ஜேர்னல் நேம வந்து ABDC ஆஸ்திரேலியன் பிசினஸ் டீம்ஸ் கவுன்சில் குவாலிட்டி லிஸ்ட்ல நம்ம வந்து சர்ச் பண்றோம். நமக்கு ரெலவெண்டான இன்ஃபர்மேஷன் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ABDC குவாலிட்டி லிஸ்ட்ல இல்ல. இதே மாதிரி UGC கேர் வெப்சைட் ugccare.unipuni.ac.in நமக்கு வந்து குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு இருக்கு. சோ இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் சோர்ஸ் லிஸ்ட்ல வர்றதுனால இங்க உங்களுக்கு ESCI கேட்டகரியே இல்ல, ஸ்கோபஸ் சோர்ஸ் லிஸ்ட்ல வர்றதுனால இவங்க ஆட்டோமேட்டிக்கா UGC கேர் குரூப் 2ல வந்துருவாங்க.
இதுல உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கு, லிஸ்ட் ஆஃப் க்ளோன் ஜேர்னல்ஸ் யூஜிசி கேர் குரூப் 2. அதை நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து இந்த ஜேர்னல் நேமை சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னலுக்கு வந்து cloned ஆர் டூப்ளிகேட் வெப்சைட்ஸ் இல்ல. ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல ஓரளவுக்கு பார்த்துட்டோம். எனிவே webofscience.comல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நான் என்னுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிருக்கேன். ஸோ இதுல வந்து டைட்டில் ஃபீல்ட்லயோ இல்ல ஆல் ஃபீல்ட்ஸ்லயோ நம்ம வந்து ஜேர்னல் நேம் சர்ச் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ் எல்லாம் வருது. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல ஃப்ரீ ஃபுல் டெக்ஸ்ட் ஃப்ரம் பப்ளிஷர் அதை கிளிக் பண்ண உடனே எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்கு வந்து போகுது. இந்த வெப்சைட்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்ல இண்டெக்ஸ் ஆகுது. அதே மாதிரி ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இண்டெக்ஸ் ஆகுது. சோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டூப்ளிகேட் ஆர் ஃபேக் வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. சோ 40,000 இந்தியன் ருபீஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி $550 வந்து சார்ஜ் பண்றாங்க. நம்ம ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் 5 till 5.5 months வந்து டைம் எடுக்கிறாங்க. 2024ல மட்டுமே 800 டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கு. இது ஆக்சுவலா நல்ல ஒரு விஷயமே கிடையாது. சோ இப்படி போனா வந்து குவார்டைல் வந்து Q3ல இருந்து Q4க்கு மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மேபி 2025ல இன்னும் கூட டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் பண்ணா மேபி இந்த ஜேர்னல் ரிமூவ் ஆகுறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த ஜேர்னல் இப்போ கரண்டா ஸ்கோபஸ் சோர்ஸ் லிஸ்ட் ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல வர்றதுனால இவங்க யூஜிசி கேர் குரூப் 2ல வராங்க. அதே மாதிரி வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்ல எமர்ஜிங் சோர்சஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ் ESE கேட்டகரியில வந்து வராங்க. ABDC குவாலிட்டி லிஸ்ட்ல இண்டெக்ஸ் ஆகல. சோ இந்த ஜேர்னல் பாத்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.